பேசலாமாண்ணா? என்ன பேசுறது? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மதுராசி படம் ரிலீஸ் ஆகுது. அண்ணனுடைய படம். ரசிகர் மன்ற சார்பாக எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம். பேனர்லேருந்து எல்லாமே மோனெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு அரை ஹவரில் படம் 9 மணிக்கு படம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செலிப்ரேஷனுக்காக எல்லாம் இன்றைக்கி நின்றுட்டுருக்கோம். படம் பார்க்க எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கு? ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க. ட்ரெய்லருக்கு அதுக்கு படம் பார்க்க எந்த அளவுக்கு ரொம்ப படத்தோட டைட்டில் கொடுக்கும்போதே அதுலேருந்தே நம்மளுக்கு அந்த இது ஆர்வம் வந்துச்சு. அப்புறம் ஆடியோ லஞ்ச் நல்லா பண்ணுறேன். இந்த ஆடியோ லஞ்ச் யாரும் பண்ண முடியாது. நான் மேடையில் போய் நின்று அந்த அளவுக்கு பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயம். அண்ணன் நல்லா கூட மகன் நம்ம ரசிகர் கூட இது பண்ணிட்டாரு. அடுத்தது வந்து மோகன்தாஸ் அண்ணன் இருக்கார். அவர் வந்து நம்ம ஃபுல் சப்போர்ட்டு. அந்த தேட்டர்லேருந்து வந்து பார்க்குறதுலேருந்து எதுவாக இருந்தாலும் தேட்டரில் பேசுறது டிக்கெட்டு இது பண்ணுறது எல்லாமே அண்ணன் தான், மகன் அண்ணன் தான். அடுத்தது படம் பார்க்க ரொம்ப ஆர்வம் காத்துட்ருக்கோம். படம் இது பார்த்தீங்க அப்படின்னா கத்தி துப்பாக்கி அந்த மாதிரி பெரிய ஹீரோக்கள் வச்சு பண்ணாரு. இன்னைக்கு சிவகாமி நல்லா வச்சு பண்ணியிருக்காரு. நான் ஜஸ்ட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மான்கட்டை பண்ணி தானே அதுக்கப்புறம் ரெண்டாவது படம் வந்துருக்கு. ரெண்டாவது படம் பண்ணுறாரு. அதனால எங்களுக்கு அவருக்கு மேலே நம்பிக்கை இருக்குண்ணா. நல்லா பண்ணுவேன். ஆக்ஷன் இது அதாவது என்ன அந்த பேட்டர்ல பண்ணிருக்கோம். அண்ணன் பண்ணிட்டாரண்ணா. இப்போ இதுதான் அமரன் தான் பண்ணிட்டாரண்ணா. இது ரெண்டாவது தானே பண்ணுறாரு ஆக்ஷன்றதுனால. அமரன் ஒரு நாட்டுக்கான ஒரு ஸ்டோரி அது நம்ம ஆக்ஷனை யாரும் பார்த்துட்டோம். இப்போ திரும்பி பார்க்க போகிறோம். அதோட அதிகமாக பார்க்க போகிறோம். இப்போ கொஞ்சமாக பார்த்துருக்கோம். 50% இருந்தாரு. இப்போ 100% பண்ண போறாரு. அந்த இது ஆர்வத்தோடு இருக்கு. அது ரொம்ப ஆர்வத்தோட இருக்கும். ஜஸ்ட் எங்களுக்கு எல்லாமே அக்செப்ட்னா அது என்ன வேணாலும் எப்படி இருந்தாலும் நாங்கள் உள்ள இருப்போம். அவர் கூட இருக்கோம். நாங்கள் சப்போர்ட் எல்லாமே இருப்போம். நல்லா இருக்கும். அவ்வளோதானே. எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் டிவியில் இருந்து இவ்வளோ சிரமப்பட்டு வந்துருக்காங்க. பின்னாடி இவ்வளோ பேக் போனா நீங்கள் இவ்வளோ அதுக்கு இவ்வளோ தம்பிங்க இருக்குமேண்ணே இருக்குண்ணே. இவ்வளோ பேக் போனா நீங்கள் வந்து நிற்கிறீங்க. அவர் கூட ஆடியோ லான்ச்சில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இது வரைக்கும் நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அஜித், விஜய், ரஜினி, கமல் அந்த கேட்டகரியில் நான் இந்த படத்து மூலமா டிராவல் ஆகிறேன், அடுத்த கட்டத்துக்கு நவுறேன் அப்படின்னு டிராவல் ஆகிறது தான் சொல்லியிருக்காங்க. அவங்கள வச்சு வரேன்னு சொல்லியானே அதுதான் சொல்கிறேன். டிராவல் ஆகிறதுனா பெரிய முயற்சியில் சிரமப்பட்டு அவரோட படத்தை நீங்க பாத்துருப்பீங்க. அவர் தனியா அவர் மாதிரி தனியா வந்து நம்ம தனியா அவர் மட்டும் போயிட்டு வர யாரும் இது பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தெரியலண்ணே. எதுவும் தேவை எஸ்கேன்னு ஒரு பட்டம் இருக்கு. அதே போதும். அதை வச்சு அப்படியே ஓட்டிக்க வேண்டியதான். நம்ம அவர்கிட்ட அப்படி பின்னாடி எங்க போறாரோ பின்னாடி போக வேண்டியதான். அவர் பின்னாடி எங்க போறாரோ பின்னாடி அது என்ன நடந்தாலும் அவர் முன்னாடி இருக்காரு பின்னாடி இருக்காரு அதெல்லாம் தேவையில்ல. என்ன நடந்தாலும் கூடியே இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருந்தாலும் நம்ம தேடி இது பார்த்தோம். அமரன் பார்த்தோம். இந்த படம் அடுத்தது அதோட எதிர்பார்த்து உட்காந்துட்டு நாங்க எப்படி அவர் அண்ணன் கூப்பிடுறோம், அவங்க தம்பின்னு கூப்பிடுறாங்களே, எங்களுக்கு அந்த மரியாதை போதும். சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸ் அப்படின்றப்போ அவர் எப்படி சின்ன பசங்களுக்குலாம் பிடிப்பாரு அந்த மாதிரி இவருக்கு குழந்தைங்களோட இதுல வந்து இன்னைக்கு பெரிய ஆக்ஷன் எல்லாம் மாறிட்டாரு. உங்களுக்கு வந்து எந்த சிவகாட்சியில பிடிச்சிருக்கா? அது பிடிச்சிருக்கா இல்ல எப்படி பண்ணாலும் பிடிக்கும்ண்ணா? எப்படி பண்ணாலும் ஏத்துதான். அதுதான் சொல்றேன். கீழே இருந்தாலும் மேல இருந்தாலும் முன்னாடி இருந்தாலும் பின்னாடி இருந்தாலும் என்னெல்லாம் பிடிக்கும், எப்படி இருந்தாலும் பிடிக்கும். சாங்ஸ் உள்ள போய் நீங்க பார்த்தாதான் தெரியும். எங்களை மட்டும் கேட்டா ஆமாண்ணா எல்லா சாங்ஸ் நல்லா தான் இருக்கு. நீங்க பார்க்காம எப்படி கேட்பீங்க? அப்ப தெரியும்ல உங்களுக்கு தான். நல்லா இருக்கான்னு கேக்குறேன். அதுதான் சொல்றேன். நம்மளும் நான் செட் ஆயிடுச்சு. பாட்டெல்லாம் நல்லா இருக்குண்ணே. கேட்கலாண்ணே. எல்லாமே நல்லா தானே இருக்கு. பிடிச்ச பாட்டுலாம் கிடையாது. எல்லாமே கேட்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டு பிடிக்கலண்ணே. மாதிரி படத்தை எல்லா பாட்டும் நல்லா தான் இருக்கு. கேட்கலாம். மியூசிக் இதெல்லாம் வச்சிருக்காரு. நல்லா மியூசிக்லாம் நல்லா இருக்கு. அனிருத்தோட இதுவும் நல்லா இருக்கு. ட்ரைலர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுனால படத்தோட ஆர்வத்தை அதிகமாகவே தோண்டிச்சு அந்த படத்தோட இது. சரிண்ணா. கண்டிப்பாண்ணே. நம்மளுக்கு அண்ணன் தான் சப்போர்ட்டு. நோனா ஃபர்ஸ்ட் அப்பா ஃபர்ஸ்ட்லேருந்து அவர் தான். நான் உங்களை பார்த்துருக்கேன். ஆஃபீஸில் பார்த்துருக்கேன்.
என்ன படம் பார்க்க முடியும்? யார் படம்? மதராசி. மதராசி. யார் நடிச்சிருக்கா படத்துல? சிவகார்த்திகேயன். படம் பார்த்துருக்கீங்களா? என்ன படம் பார்த்துருக்கீங்க? மதராசி படத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கோசம் வந்திருக்கோம். ட்ரைலர் சூப்பராக இருந்துச்சுண்ணா. சூப்பராக வேற லெவலில் எடுத்துருந்தாங்கண்ணா ட்ரைலர்லாம். கத்தி படம் தளபதி இது, அது வேற மாதிரி. இது துப்பாக்கி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க எல்லாரும். பார்க்கலாம்ண்ணா, நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுன்னா மறுபடியும் வந்து ரிவ்யூ கொடுக்குறேண்ணா. நான் வந்து நிறைய படம் பார்த்துருக்கேன் எஸ்கேது. ஆமா, அவரு எப்படி நினைச்சாலும் நல்லா தானே இருக்கும். எப்படி நினைச்சாலும் ஆமா ஆர்வமா இருக்கும்.